அவர் சிலுவையில் மரிச்சிட்டாரு. அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. அவருடைய ரூபத்தையும் நம்ம வச்சு ஆராதிக்க முடியாது. அதுக்கு என்னது சூடம் வைக்க முடியாது, அதுக்கு தூபம் காட்ட முடியாது. அதை அப்படி காட்டினாலும் அந்த புகை அவருக்குள்ள போகாது. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் ஆவியோட உண்மையோட. ஆவின்னா என்ன? அதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நான் ஆராதிக்கிற நம்ம பாடும்போது ஏசப்பா உண்மை ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. ஆமென். இது பெரிய கஷ்டம் கிடையாது. இல்லை நீங்கள் அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் அந்த கோயிலுக்கு போய் இந்தியாவில் இந்துக்களுக்கு மட்டும் 33 கோடி தேவர்கள் உண்டு. வீட்டுக்கு பக்கத்துலேயே முன்னாடி முருகர் இருப்பான், பின்னாடி கிருஷ்ணன் இருப்பான், அந்த பக்கம் சிவன் இருப்பான், இந்த பக்கத்தில் எவன் இருப்பான்னு தெரியாது அவங்களுக்கு. நான் அப்படித்தான் இந்த வந்தேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் வீட்டுக்கு 10 தெய்வம் இருக்கும். அவன் போட்டவங்களும் 25 தெய்வத்தை வச்சு தான் அவன் ஆராதிப்பான். நான் அப்படித்தான் இருந்தோம். அந்த லட்சுமி இந்த லட்சுமி காளி மாறி எல்லாரும் வந்துடுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அங்கே இருப்பாங்க ஸ்தோத்திரம். அது அப்படியெல்லாம் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, ஒரே தேவன்.